ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ பிகின் டாக்கிஸ் பிரைம் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. அதாவது இன்னைக்கான எபிசோடு இன்னைக்கான ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா ஒண்ணுமே தோண மாட்டேங்குதுங்க. இந்த ஷோ பிக் பாஸ் எதுக்கு நடத்துறாங்க, ஏன் நடத்தப்படுறது, இதை நடத்துறதுக்கான காரணம் என்ன, எதுக்கு இவங்க காசு போட்டு இவ்வளவு பட்ஜெட் போட்டு உள்ள ஃபர்னிச்சர்ஸ், ஆர்ட் ஒர்க், இன்டீரியர் ஒர்க்னு எல்லாத்தையும் செட் பண்ணி எதுக்கு இவ்வளவு காசை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தெரிய மாட்டேங்கிறது. உள்ள இருக்கிற 21 கண்டஸ்டன்ட்டுக்கும் டெய்லி சம்பளம் மாதிரி ஒன்று கொடுத்து அந்த பேட்டா காசை வேற வேஸ்ட் பண்றாங்க. இது 10வது வரைக்கும் ஸ்பான்சர்ஸ் ப்ரொமோஷன் வேற, வீடியோ எண்டில் வேற ஒவ்வொரு எபிசோட் நைட்லயும் வந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இதெல்லாம் பண்றீங்க? பாக்குற நாங்க லூசா இல்லைன்னா நீங்க போடுற நீங்க லூசா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அந்த மாதிரி தான் ஒரு நாளும் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டில் அந்த 3 பேர் கெஸ்டா வந்தவங்க இன்னைக்கு அன்சீன்லாம் பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு டபுள் எவிக்ஷன் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உள்ள இருந்து பிக் பாஸ் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வெளியே வர சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன பிராங்க் மாதிரி பண்ணாங்க. வழக்கம் போல தெரியுமா அவங்க ஏதாவது ஒன்று பண்ணானா புஷ்வான மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சு, இன்னைக்கான ப்ரோமோலாம் பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றத இன்னைக்கான வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கான போது எத்தனை இன்னைக்கு நாள் தான் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. தொடர்ந்து 100 நாளும் நான் இன்னைக்கான மாதிரி தான் பேச போறேன். இன்னைக்கான மாதிரி இனிச்சுக்கிட்டே கேட்டு எல்லாத்தையும் கேட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்றேன். எடுத்த உடனே காலைல எந்திரிச்சோன்னு பிக் பாஸ் வந்து ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு பாட்டை போட்டு பயங்கரமா ஆரம்பிச்சாங்க. நேற்று எபிசோடு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இவங்க வந்து கண்டென்ட் பேர்ல ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, கண்டென்ட் சாப்பிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஏதாவது புதுசா பண்ணிடான்னு சொல்லிட்டு காலையில் ஒரு பயங்கரமான பாட்டை போட்டு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே பரபரப்பா இருந்துச்சு. டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருந்த கேப்ல பிரியங்கா, தீபக், மஞ்சரி கூப்பிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது நேற்று வரைக்கும் ஹோட்டல் ஆகாவோன்ற ஒரு ஹோட்டலா மாதிரி பிக் பாஸ் கிட்ட இருந்த இன்னைக்கு வந்து ஒரு கண்டெஸ்டண்டா வந்து எல்லாருக்கிட்டையும் உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்றாரு. அப்போ வந்து பிரியங்கா வந்து திவார் கிட்ட சொல்றாங்க, அண்ணா நீங்க பண்ற கண்டென்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ரொம்ப சூப்பரா பண்றீங்க, வினோத் தானே அதுக்கு உங்களுக்கு கவுண்டர் போடுறாப்ல, அதுதான் வந்து நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து வினோத் கிட்ட திவார் கிட்ட சொல்ல, திவார் வந்து உடனே டென்ஷன் இருந்தாலும் வந்து வேற வேலையே இல்லைங்க, ஏதாவது நான் ரீல்ஸ் பண்றேன்னா டக்குனு முன்னாடி வந்து நின்றாப்ல, ரொம்ப காண்டா வந்து ரொம்ப பாடி ஷேமிங் பண்றாரு அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து வினோத் மேல காண்டாக, கேப்பா நான் உன்ட்டு வந்து பேசினாலே தப்புன்னு சொல்லுவப்பா, உன்னை ஆறுதல் படுத்தி உனக்காக நான் எவ்வளவு விஷயம் போராடிட்டு இருக்கேன், நீ அதான் புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்க மாதிரி வினோத் ஒரு பக்கம் சொல்ல, பிரியங்காவும் தீபாவும் சப்போர்ட் பண்றாங்க. ஏங்க உங்க காம்போ பார்க்கும்போது செந்தில் கவுண்டமணி காம்போ மாதிரி இருக்கு, அவரும் ஒருத்தர் கவுண்டர் போடுறாருன்னா அந்த கவுண்டரை வந்து ரிசீவ் பண்ணுங்க, அதை நீங்க வந்து கோவப்பட்டு பண்ணீங்கன்னா அது நல்லா இல்ல, அவர் பாடி ஷேமிங் பண்றா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், பட் மற்றபடி உங்க 2 பேரோட காம்போ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி திவாகரை பார்த்து தீபக்கும் பிரியங்காவும் மஞ்சரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நம்மால் பத்தி தான் உங்களுக்கு தெரியுமா, தர்பீஸை பத்தி நம்ம என்ன சொன்னாலும் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் சொல்றதா சட்டம், நான் சொல்றதா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏற்கனவே தலைவன் அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருந்தாப்ல. 10வது வரைக்கும் பார்வதியோட கூட்டணி வைக்கும்போது ஐயோ உச்சகட்டத்துக்கு பயமா ஆடிட்டு இருக்காங்க. இதை தான் தீபக் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல, அண்ணா நீ வந்து என்ன பேசினாலும் நீ பேசுறதுதான் கண்டென்ட், மற்றவங்க என்ன சொல்றாங்க உனக்கு ஆப்போசிட்ல யார் என்ன பேசுறாங்கன்றே காது கொடுத்தே பேக்க மாட்டேன், நீ என்ன சொல்றியோ அதுதான் கரெக்ட், நீ என்ன பண்றியோ அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க, தயவுசெய்து அதை நல்லா இல்லைன்னு அதே மாதிரி உனக்கு பக்கத்துல வந்து இந்த கெஸ்ட்ன்ற மாதிரி படம் ப்ரொமோஷன்லாம் வரேன், அவங்க முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறேன், சத்தியமா அது நல்லா இல்லைண்ணே, உனக்கான ரெஸ்பெக்ட் உனக்கான மரியாதை நீயே காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி தீபக் வந்து அழகா திவார் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண, திவார் கிட்ட அட்வைஸ் பண்ண, அது என்னடா நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேட்கறதுன்ற மாதிரி 4 வாட்டி தலையாட்டினாப்புல. தெரியுமா தலைவனை பத்தி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாப்புல, தெரிஞ்சு போச்சு, வழக்கம் போல தான் பண்ணுவாப்புல. எதுக்கு ரீல்ஸ் மட்டும் பண்ணிட்டே இருக்கிறேன், வீட்டுக்கு எதுக்காக வந்தேன், நான் என் வேலையை பார்க்கறதுக்கு வந்தேன், ஆனா ரீல்ஸ் மட்டும் பண்றதே உன் வேலையை வச்சுட்டு இருக்காரு, ரீல்ஸ் பண்ணாமலாம் இருக்காது, பட் அதையே வேலையை வச்சுட்டு இருக்காது, மற்றபடி டாஸ்க் அந்த மாதிரி விஷயங்களையும் யோசி இல்ல சொல்லுவோம், நம்ம பண்ணா ரீச் ஆகும், நீ என்ன பண்ணாலும் ரீச் ஆகும்னு தெரியும், பட் அது ரொம்ப கேவலமா இருக்கு நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி தீபக் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா திவார் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதாவது இந்த இடத்துல வந்து அன்சீன் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. வினோத் வந்து திவாகரை பத்தி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. அதாவது என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஆளுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குங்க, அந்த ஆள் என்ன பேசலாம் அந்த ஆள் சொல்றதுதான் கரெக்ட், இது எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம், எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை எப்படி தக்க வச்சுக்கணும், எப்படி பயன்படுத்திக்கின்றதே தெரியல, இதை உட்காந்துட்டு இவர் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல, நாளை பின்ன இது வெளியே போய் அவருக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆகுன்றதே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆக்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இண்டஸ்ட்ரியில சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதுக்கு என்ன விஷயங்கள் ஈகோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது, நான் பண்றதான் கரெக்ட், நான் பண்றதான் பெருசுனா, உனக்கு அப்புறம் வந்த நடிகர்கள், உனக்கு முன்னாடி வந்த நடிகர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க, அவங்களாம் என்ன சும்மா வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து திவார் பத்தி ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷன் வந்து விக்கல் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாலும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதா திவார் நடந்துட்டு இருக்காப்ல. தொடர்ந்து 30 நாளுக்கு மேலே இது போயிட்டு இருக்கு. வெளியில என்ன பண்ணிட்டு இருந்தாரோ உள்ளே அதான் பண்ணிட்டு இருக்காப்ல. நாளடைவில் ஒரு பிக் பாஸ் வீட்டில் தஞ்சமே அடைஞ்சிடலாம் அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருக்காப்ல. தெரியல 50 நாளுக்கு மேலே பிக் பாஸ் வீட்டில இருந்து திவார் அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இவங்க பிரச்சனைலாம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருந்த கேப்ல வந்து நேத்துக்கான டாஸ்க் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாங்க, மஞ்சரி, தீபக், பிரியங்கா
இவெல்லாரும் நீங்கள் பண்ண கண்டென்ட்லாம் போதும், தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே போங்க, வெளியே வச்சுட்டு எங்களால் சம்பாதிக்க முடியல, 10வது வரைக்கும் நீங்கள் 3 பேர் வந்துட்டு வெளியே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டா எல்லாத்தையும் சொல்லிடுங்க போல, அடுத்த வாரம் யார் எலிமினேஷன் வச்சிருக்கோன்ற நாங்கள் ஸ்கிரிப்டை கூட நீங்கள் லீக் பண்ணி விட்டுறீங்க பிரியங்கா, ப்ளீஸ் இதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்லி பிக் பாஸ் அனுப்பிச்சு விட்டாங்க. லவ் யூ சொல்லும்போது இது எங்கள் வீடு, இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க மாதிரி பிரியங்கா சொல்ல, 10 கட்டஸ்ட்லாம் முடிச்சு பார்க்குறோம், என்னது உங்கள் வீடு, ஆமாங்க எங்கள் வீடு தாங்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்ல, நீங்கள்லாம் சும்மா கெஸ்ட் மாதிரி வந்துட்டு இருக்கீங்க, நாங்களாம் கெஸ்ட் கிடையாது, நீங்கள் தான் கெஸ்ட் அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிட்டு போனாங்க. தர்பீஸ் மட்டும் காணாமல் போயிட்டாப்ப, தர்பீஸ்க்கும் சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வழி அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே, இவங்க எல்லாம் 3 பேரும் வழி அனுப்பிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக நடந்துச்சு. அதாவது இந்த வாரத்தோட பெஸ்ட் கண்டென்ட், இந்த வாரத்தோட பெஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரோ, இந்த வாரத்தோட ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரோ அப்படின்ற மாதிரி எல்லாரையும் மாறி மாறி வந்து சொல்றதுக்கான நேரம் வந்தாச்சு. எதுக்கு இந்த டாஸ்க் வைக்கிறாங்கன்றது இங்க இந்த சீசன்ல இருக்கிற 16 பேருக்கும் தெரியல. யாரை சொன்னாலும் 2 பேரை சொல்றது, யாரை சொன்னாலும் 2 பேர் சொல்றது, யாரை சொன்னாலும் நான் ஓட்டில போறது, நாமினேஷன் நாமினேஷன் போன்ற மாதிரி தான் கேம் ஆடிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல இந்த பெஸ்ட் ஒஸ்ட் அந்த மாதிரி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. எல்லாரும் ஒருத்தவங்களும் ஒரு பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பேரும் ஒருத்தரும் வந்து சொல்லிட்டு இருந்த நேரத்தில் வந்து எல்லாரும் பார்வதி 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 பார்வதி, என்னது நானா 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 அப்படின்ற மாதிரி சாக்கானாங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருந்துச்சு. அது எல்லாருக்கும் கேள்வியெல்லாம் முக்கியமாக வந்து திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஒரு கேள்வியா இருந்துச்சு. இந்த பிள்ளை அப்படி என்ன பண்ணிருச்சு, இந்த பிள்ளைக்கு ஏன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. இதுல பாதி பேர் வந்து திவாகர் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பார்வதியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீக் எப்படி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, 4 வாரமா ஆடிட்டு இருந்த பார்வதி இந்த வாரம் ப்ரோமோலே வராது போது தெரிஞ்சு போச்சு. பார்வதி வந்து வாயை மூடிடுச்சு. அதனால இனிமேல் ப்ரோமோ பார்வதியா கிடையாது, கண்டஸ்டன்ட் பார்வதியா இதுக்கப்புறம் உருவெடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பத்தி டீட்டெயிலாக விவாதிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்வதியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கம்மல சொல்லிட்டு போங்க. எல்லாரும் வந்து பெஸ்ட் கண்டஸ்டண்டா வந்து எல்லாரும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணும்போது ஃபைனலா இந்த வீக்கோட பெஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா, எல்லாரும் இந்த வீக்கோட பெஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்வதி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப ஷாக்காகி, என்ன பார்வதியெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க. அப்போ கூட பிக் பாஸ் வந்து, என்ன பார்வதி உங்க குரூப் விசம் வந்து வேலை பார்க்குதா, ஆமா எல்லாரும் என்ன குரூப் விசமா பண்ணி என்ன நாமினேட் பண்ணியிருக்காங்க, பட் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, பட் அப்போ கூட அவங்க குரூப் விசம், இந்த பிள்ளை வாயை மட்டும் அடக்கவே அடக்காது அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. சரி பார்வதி மூடிட்டு உட்காருங்க அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் இன்டெரக்டா சொல்லிட்டாங்க. உட்கார்ந்துட்டாங்க பார்வதி. இது வரை எப்படி குட் கண்டஸ்டன்ட் இருந்தாலும் அது மாதிரி இந்த வாரத்தோட ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதாவது திவ்யாவுக்கும் கம்பருதிக்கும் தான் சின்ன கிளாஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த கிளாஸ் வந்து என்ன நடந்துச்சுன்றதை இந்த ஒஸ்ட் கண்டஸ்டன்ட்ல தான் பார்க்கலாம். ஒஸ்ட் கண்டஸ்டன்ட்ல எல்லாரும் ஒரு பேரை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக வந்து எஃப்ஜே பேரை சொன்னாங்க, சாண்ட்ரா பேரை சொன்னாங்க, அப்புறம் ஒரு சில பேர் திவாகர் பேர் சொன்னாங்க, ஒரு சில பேர் ரம்யா ஜோ பேர் சொன்னாங்க. ஏமா இந்த புள்ள அரோரான்னு ஒரு புள்ள இருந்துச்சு, அந்த புள்ள என்னதான் கேம் ஆடிச்சு. ரம்யா ஜோன்னு ஒரு புள்ள இருந்துச்சு, அந்த புள்ள என்னதான் கேம் ஆடிச்சு, ஒன்றும் புரியல. அந்த பிள்ளைய நாமினேஷனும் பண்ண மாட்டீங்க, பெஸ்ட் கண்டஸ்ட்லயே சூஸ் பண்ண மாட்டீங்க, ஒஸ்ட் கண்டஸ்ட்லயே சூஸ் பண்ண மாட்டீங்க. எங்க கண்ணுக்கு தான் அரோரா தெரியல, உங்க கண்ணுக்கு அரோரா தெரியல. இந்த வாரம் நியாயப்படி பார்த்தா அரோரா தான் வீட்டை விட்டு வெளியே போகணுன்ற எல்லாரோட கருத்து கணிப்பு இருந்துச்சு. ஆனா கருத்து கணிப்பு வரணும்னா முதல்ல அரோரா நாமினேஷன் வரணும் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. அரோராவை யாருமே கண்டுக்க மாட்டீங்க. அந்த பிள்ளையும் உள்ள ஜாலியா உட்காந்து துஷாரோடையும் கம்பளத்தையும் ஜாலியாக கேம் ஆடிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அது ஏதோ வெக்கேஷன் வந்த மாதிரி ஓசியில வெக்கேஷன் வந்துட்டு காசு வாங்கிட்டு கொலாபரேஷன் பண்ணிட்டு போன மாதிரி அது வந்து அரோரா உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி பண்றாங்கன்றது அவங்களுக்கே தெரியல, பிக் பாஸ்க்கும் தெரியல. பிக் பாஸே அரோராவை கண்டுக்கிறாங்களா இல்லையான்றதே தெரிய மாட்டேங்குது. ஆக மொத்தம் இந்த ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து எல்லாரையும் சூஸ் பண்ற கேப்ல வந்து எஃப்ஜே வந்து திவாகர் சொல்ல, திவாகர் தான் தெரியுமே, திவாகர் யாரா சொல்லிட்டா திருப்பி வந்து திவாகர் அவங்க சொல்லிடுவாங்க சொல்லிட்டு திவாகர் வந்து எஃப்ஜே சொல்லிட்டு இருந்தாங்க. தகுதி தராதரன்ற வார்த்தை இழுத்துருவாப்லன்னு பார்த்தேன். அதாவது ஒரு ஃபேக்கான பர்சனாலிட்டியான பர்சன் எஃப்ஜே தான். அவருக்கு எதுவுமே தெரியல, அவர் அட்டென்ஷன் சீக் பண்றாப்புல. ஒருத்தங்க ஃபேமஸ் ஆனா அவருக்கு பிடிக்காது, அவர் கேரக்டர் அந்த மாதிரி. என்னது என் கேரக்டர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, என் கேரக்டர் என்னன்னு தெரியுமா, பொதுவாக அதில் இந்த கேரக்டர் பத்தி பேசுறது நிப்பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்ல, சாரி 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 தெரியாம சொல்லிட்டு இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் அப்படின்னா எஃப்ஜே திருப்பி அதை எப்படி என் கேரக்டர் பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய வாக்குவாதமா போயிட்டு இருந்து. திவாகரை பத்தி சொல்ல தேவையே கிடையாது. ஏன்னா அவர் ஒருத்தர் மேல அலிகேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாப்புலன்னா இல்லாத பொருளை தான் சொல்லுவாப்புல. ஆனா அவர் மேல யாராவது அலிகேஷன் வச்சுன்னா இதை நான் பண்ணவே இல்லை, பண்ணா கூட பண்ணலன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாப்புல. ஆனா பண்ணாதவங்க ஒரு விஷயம் அவர் மேல, அவர் வந்து மற்றவங்க மேல அலிகேஷன் வச்சா இல்லாதெல்லாம் சொல்லுவாப்புல. முக்கியமான வார்த்தை 2 வார்த்தை, ஃபேக்ட்ன்ற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்துவாப்புல. அதே மாதிரி தகுதி தராதரம் அந்த மாதிரி வார்த்தைகளும் பேசுவாப்புல. அவர் நான் படிச்ச படிப்புக்கு நான் எல்லாம் எங்க இருக்க வேண்டி, என்னத்த உலகத்துல இவர் இல்லாத யாரும் படிக்காத படிப்பு இவர் படிச்சிட்டாப்புல போல, அது மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தாப்புல. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருந்த கேப்ல ஒஸ்ட் கண்டஸ்டண்டா சூஸ் பண்ணது வந்து தாண்டாவும் எஃப்ஜேயும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சூஸ் பண்ற கேப்ல வந்து திவ்யாவும் கமருதீனுக்கும் ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி கமருதீன் இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க சண்டை போடுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு மாதிரி ரொம்ப பேசிட்டு இருந்த கேப்ல வந்து கமருதீன் ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று பண்ணாப்புல, வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு. என்ன திவ்யா வந்து கேட்கறாங்க, என்ன கமருதீன் வாந்தி வருது, ஆமா வாந்தி வருது, இல்ல போய் பாத்ரூம்ல போய் எடுத்துட்டு வரீங்களா, இல்ல நான் இங்கே எடுத்துறேன் அப்படின்னு. அப்படியே அப்ப எடுத்துரு, இல்ல நான் கையிலே பிடிச்சிக்கிறேன். என்னத்துக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல வந்து கமருதீன் பேசுவாப்லன்னு நினைக்கணும் எனக்கு புரியல. பொதுவாக கமருதீன் வந்து 2 வாரமா ரொம்ப சைலண்டா இருந்துட்டு இருக்காப்ல. இந்த சண்டை பிரச்சனை சச்சரவுக்குலாம் போறதே நிப்பாட்டிட்டாப்ல. கமருதீனோட கேம் என்னன்னு இப்பதான் அவரும் புரிஞ்சு ரொம்ப சைலண்டா ஆடிட்டு இருக்காப்ல. என்னதான் பார்வதி வந்து கமருதீன் பத்தி திவாகர் கிட்ட சொன்னாலும் கமருதீன் பார்வதி ஒற்றுமையா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கான ரிலேஷன்ஷிப் பாண்டி
ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க கமருதீனும் பார்வதியும் ஒரு பக்கம் ட்ராக் கிரியேட் பண்ணாலும் இங்கே வந்து எங்கள் திவாகரனை விட மாட்டாப்புல. கமருதீன் பக்கம் இழுத்து எது கமருதீன் பக்கம் போகிற, என் கூட பேசு, என் கூட நல்லா பேசு அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பார்வதி இழுத்துட்டு இருக்காப்புல. ஓகே, இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்பில் வந்து கூட சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதாவது இந்த சம்பவத்துக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிரஜினும் சாண்ட்ராவும் ஒரு தீவிரமான டிஸ்கஷனில் உட்காந்துருந்த நேரத்தில் வந்து பார்வதி இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணலாம், இருங்க அதுக்கு முன்னாடி ரம்யா ஜோ பேசலாம். ரம்யா ஜோ என்ன வந்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து இந்த வாரம் சண்டை போட்டது வந்து நல்லா இல்லை, அது ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணுற அப்படின்னு மாதிரி பிரவீன் வந்து அதுக்கு பெரிய பயங்கரமாக கைத்தட்ட பக்கத்தில் இருந்த வினோத் என்னது உண்மையிலே நீங்க சண்டை போட்டாங்களா அப்படின்ற மாதிரி வினோத் ஒரு போக ரியாக்ஷன் கொடுக்க, அங்கே இருக்க பாதி பேர் தான் இவங்க பண்ணுறது பிராங்கம் இந்த பேருக்குள்ள தெரியாது போல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வீக்கெண்ட் எபிசோட செம்ம ஃபன் இருக்கு. யார் மேலே காண்டாக போகிறாங்க, முக்கியமாக சாண்ட்ரா வந்து பிரஜின் மேலே காண்டாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அந்த ஆட் ஆன் பாயிண்ட்டுக்கு வரும். பார்வதி வந்து என்ன சொன்னாங்க, அதாவது பார்வதி வந்து சும்மா 2 கையை வச்சுட்டு பிரஜின் மேலே நின்றுட்டு இருந்தாங்க போல. பிரஜின் வந்து உடனே கையை தட்டி விட்டாப்புல போல. அது ரொம்ப ரூடாக இருந்துச்சு பார்வதி. அதை வந்து நான் பொது மேடையில் தான் உடப்பேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பொது மேடையில் வந்து உடைச்சாங்க. அது மொதல் தப்பு. சைலண்டாக கூப்பிட்டு கூட பிரஜினை சொல்லியிருக்கல. பட் அது ரொம்ப ட்ரிகரான பிரஜினு. இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டேன், அவங்க எனக்கு அக்காவும் வேணா தங்கச்சியும் வேணாம், என்னை வச்சு கண்டென்ட் மேக் பண்ண பார்க்குறியா பார்வதி, இது ரொம்ப நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்களை கேரக்டர் அசோசியேட் பண்ணுற மாதிரி பிரஜின் வந்து பார்வதியை பற்றி பேச, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சாண்ட்ரா ஆமாம் நீ என் புருஷனே சைட் அடிக்க வந்து என்னது புருஷன் என்னங்க நடக்குது இங்கே ஒன்றும் புரியலைங்க. பிக் பாஸ் வீடா இல்லைன்னா வேற ஏதாவது வீட்டுக்கு மாற்றி வந்துட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி தான் எனக்கே வந்துருச்சு. பிக் பாஸ் தான் இதில் உட்காந்து 24 மணி நேரம் பார்க்கும்போது அவரோட நிலைமை பார்க்குறேன். டெய்லி கார்டியோ மாத்திரையும் நெஞ்சுவலி மாத்திரையும் டெய்லி போட்டு இருப்பாப்ல போல. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனையா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்த கேப்ல வந்து பார்வதி வந்து அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல. சரி நீ பேசுறத பேசிட்டு போ அப்படின்னு மாதிரி சொல்ல, பிரஜின் வந்து மண்டி விட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கும் குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு, அதை எத்தனை தரப்பா சொல்கிறேன். எப்போ அமித்துக்கும் குழந்தை குட்டி இருக்கு, அமித்கிட்டே தேவையில்லாம மம்புக்கு போறாப்புல. இதை மாதிரி லாக் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்கு, உலகத்தில் பிரஜினுக்கு தான் குழந்தை குட்டி இருக்கிற மாதிரி வந்து அவர் பேசிட்டு இருந்தாப்புல. ஏன் அப்படி பேசுறாப்புலன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்து 4 நாளாக வந்து இந்த டைலாக் சொல்லிட்டாப்புல, எனக்கும் குழந்தை குட்டி இருக்கு, எனக்கும் பொண்டாட்டி இருக்கு, உலகத்துல இவருக்கும் பொண்டாட்டி குழந்தை குட்டி இருக்கிற மாதிரி வந்து பிரஜின் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்வதி ரியாக்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சு. பார்வதி பட் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல. வியானோ சுமிக்ஸா வந்து பக்கத்தில் வந்து நீ என்ன திருகிற, அவன் என்ன ஆடுறாள் அப்படின்னு மாதிரி திருகிறதுக்காக வியானோ சுமிக்ஸா வந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃபீமேல் பற்றி தப்பாக பேசிட்டாங்க. இது உங்கள் சாய்ஸ், நீங்கள் கேட்கறதா கேட்கலாம், பட் அவங்க சொன்ன தப்பு, அவங்க கேரக்டர் அசோசியேட் பண்ணி எனக்கு தெரியுமா, நீங்கள் சத்த நேரம் அமைதியாக இருந்தால் போதும், அவங்க என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க என்ன கேரக்டர் அசோசியேட் பண்ணி என்ன உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் நான் உடைய மாட்டேன், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்வ வந்து வியானா கிட்டையும் சுமிக்ஸா கிட்டையும் சொல்ல, சுமிக்ஸா வந்து தனியாக கூப்பிட்டு பிரஜின் கிட்ட கேட்குறேன், ஏன் நீ அந்த மாதிரி பண்ணி இல்லை என் புருஷனை பார்த்து சைட் அடிக்கிற சொன்னால் அப்பவுமே வந்து செருப்பாக அடிச்சிரு. ஓ அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா, அப்பயே பார்வதி எப்படி பண்ணாங்கன்ற மாதிரி சுமிக்ஸா வியானாவை ஏற்றி விடுறாங்க. பட் 2 பக்கம் வேலைக்கு ஆகலன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இந்த சண்டை ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டு இருந்த கேப்பில் வந்து திவாகரும் கமருதீனும் வெளியில் உட்காந்து நீச்சல் போட்டு மலையில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அன்சீனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல் குழந்தைங்களை ஊருக்கு கூட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி திவாகர் பண்ணிருக்காப்புல. திவாகர் மேலே போட்ட கவுண்டரை போட்டுக்கிட்டே இருக்கா வினோத். திவாகர் வந்து கேட்டுட்டு கேட்காம இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நல்லா பண்ணா இருந்துச்சு. ஓகே, இது ஒரு பக்கம் முடிவுவேன். இந்த பெருங்காயம் டாஸ்க்னு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. டேய் இதெல்லாம் பெருங்காயம் டாஸ்க்னு ஒன்று கொடுக்குறீங்க, இதெல்லாம் பார்க்கறது எங்களுக்கு தான் பெருங்காயமா இருக்கு, தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல தோணுது. ஓகே, இந்த டாஸ்க் ரொம்ப பயங்கரமாக முடிஞ்சதுக்கப்புறம் விக்ரம் கையால் எல்லாருக்கும் மோர் வாங்கி கொடுத்து அந்த டாஸ்க்ல ஜெயிச்ச விக்ரம் எல்லாருக்கும் மோர் செஞ்சு கொடுத்தாங்க பெருங்காயப்பொடி வச்சு ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்கன்னா பிக் பாஸ் உங்கள் கிரியேட்டிவ் டீமுக்கும் நான் பெரிய சல்யூட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன். என்னதான் இருந்தாலும் அது உங்களோட ஸ்பான்சர்ஸ், பட் அதை வச்சு ஒரு கேம் கிரியேட் பண்ணி பண்ணுறீங்க. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ பிக் பாஸ் அப்படி சொல்ல தோணுச்சு. ஓகே, இந்த கான்வர்சேஷன் ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் ரஜினி சாண்டா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. விஜய் பார்வதி ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்க, ஸ்ட்ராட்டஜி. அதாவது எல்லாத்தையும் கேட்டுட்டு தனியாக வந்து அது எல்லாத்தையும் போட்டு அவங்களோட நெகட்டிவ் வந்து பேசுற மாதிரி எல்லாரையும் சமாதானப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்க. திருப்பி அவங்ககிட்டே போய் சண்டை போடுவாங்க. அந்த பொண்ணு ரொம்ப உஷாரா இருக்கு, அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப உஷாரா இருக்கும், நான் சேதுகிட்ட போய் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பிரஜின் ஒரு பக்கம் சொல்ல, இவங்க 2 பேர் சார் எனக்கு இந்த நேரத்தில் வந்து ஒன்று ஹக் பண்ண போல இருக்கு, பட் முடியல, ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டாங்கன்ற மாதிரி அவங்களோட லவ்வபுள் ரொமான்டிக்கான மூமெண்ட்டை கடைசியாக போட்டு முடிச்சாங்க. மொத்தம் இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, பிக் பாஸ்க்கு கண்டென்ட்டே இல்லை. ஏதாவது கண்டென்ட்ன்ற பேரில் ஏதாவது டெலிகாஸ்ட் பண்ணுற பேரில் பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு நாளும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சமீப காலமாக பரவாயில்ல, பட் திவ்யா உள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி கண்டென்ட் போயிட்டு இருக்க மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு கருத்து வந்துட்டு இருக்கு. நீங்கள் எப்படி சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கான வீடியோ இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.